ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் நல்லா போகுதா? இந்த வீடியோவில் நம்ம 10th 11th 12th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்குமான இம்பார்ட்டன்ட் ஒரு கண்டென்ட் என்ன கைடு வாங்குறது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பம். இதுவரையும் நான் வேற ஒரு கைடு வாங்கியிருந்தேன். இப்போ 10th பப்ளிக் எக்ஸாமாக இருக்குது. ஸோ 12th பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன மாதிரியான கைடு வாங்கணும்? நாங்கள் 10th உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், 11th வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எந்த கைடு வாங்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வெரி 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 இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கைடு யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னா, என்னோட பர்சனல் அட்வைஸ், கைடு யூஸ் பண்ணுறது தேவையில்லாத ஒன்று. சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு கைடு 100% தேவை கிடையாது. இல்லை எனக்கு ஒரு 80லேருந்து 95% மார்க் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கைடு யூஸ் பண்ணலாம். என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 5 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10th சோஷியலில் உங்களுக்கு எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் சைட் ஹெட்டிங் கொடுத்து உங்கள் கைடில் இருக்க நோட்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. ஆனால் 4 மார்க்ஸ்லேருந்து ஒரு 4.5 மார்க்ஸ் கிடைக்கும். ஒரு சில கைடில் இன்னும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக நல்ல ஒரு சைட் ஹெட்டிங் கொடுத்து நல்ல கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கைடில் ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆவரேஜாக இருக்கவங்க படிக்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் இருக்கும், டாப்பராக இருக்கவங்களுக்கு ஒரு நோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டாண்டர்டுமே ஆவரேஜ், டாப்பர், ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாருக்குமே எந்த கைட் பெஸ்ட் அப்படின்னு ஒரு கைடை நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ டாப்பர், நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. டெக்ஸ்ட் புக் மட்டும் யூஸ் பண்ணி படிங்க. சம்டைம்ஸ் ஒரு சில டவுட்ஸ்க்கு வேணால் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் கைடு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கைடு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு ஒரு 90+ எடுத்தால் போதும், 80+ எடுத்தால் போதும், நான் ஸ்லோ லேர்னராக இருக்கேன், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன் அப்படின்றவங்க கைட் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். 10th 11th 12th எந்தெந்த கைட் பெஸ்ட்டாக இருக்கும், ஏன் அது ஸ்பெஷலாக இருக்கும், எந்தெந்த கைடை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி படிக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். 10th பெஸ்ட் கைடு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழில் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் புக்லேயே இருக்கும். செய்யுளோட பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கும். ஸோ அதை படிச்சிடலாம். ஆனால் ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு நோட்ஸ் இருக்காது. அந்த இடத்துல நம்ம கைடு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அதில் உங்களுக்கு டான் ஆர் ஜேம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆவரேஜாக இருக்கவங்க ஜேம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ரீஃப்லியாக இருந்தால் படிப்பேன் அப்படின்னா டான் யூஸ் பண்ணிக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். இங்கிலீஷ்க்கு கண்ணை மூடிட்டு சொல்லலாம், வே டு சக்ஸஸ் தான் ஈஸி. வே டு சக்ஸஸ் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டாப்பர்ஸ் யாராக இருந்தாலுமே வே டு சக்ஸஸ் பெஸ்ட்டு. மேக்ஸுக்கு கைடு யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்ஸ் மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். கைடு யூஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது மேக்ஸை பொறுத்தவரையும். சயின்ஸுக்கு சேவியர், சுறா, ஈஸி, லொயலா இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருக்கேன்றவங்க கண்ணை மூடிட்டு ஈஸி, லொயலா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறவங்க சுறா பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சேவியரும் பெஸ்ட்டாக இருக்கும். சோஷியல் சயின்ஸ்க்கும் அதே சேம் தான். சேவியரும் சுறாவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக இல்லை நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன், ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கேன், எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸி, லொயலா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் கண்ணை மூடிட்டு ஒரே கைடை சஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கைடில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுறா, சேவியர், ஈஸி, லொயலா இது மூணுத்துலேயுமே ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமனாக இருக்கும். அதே வேற ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சுறால ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், சேவியரில் நார்மலாக இருக்கும், லயல ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ இதே அப்படியே ஒவ்வொரு கொஷின்ஸுமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற கைடு இருக்குது அப்படின்னா கம்பைன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஒரு லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் புக்கு கையில் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கைடையும் வச்சுட்டு அனலைஸ் பண்ணி செக் பண்ணி அதை படிக்க பாருங்கள். இல்லை என்கிட்ட இருக்க கைடில் விட என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்க கைடில் நோட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த நோட்ஸை நீங்கள் எழுதி உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி படிக்கிறது பெட்டராக இருக்கும். இதுக்காக நீங்கள் 2-3 கைடெல்லாம் வாங்குறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத வேலை. 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு பெஸ்ட் கைடு என்னன்னு பார்த்தோன்னா, தமிழில் ஜேம்ஸ், சூர்யா யூஸ் பண்ணிக்கலாம். ஜேம்ஸ் உங்களுக்கு நல்ல சப்ஹெட்டிங்லாம் போட்டு நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சூர்யாவுமே நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சூர்யா யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் எனக்கு வராது, கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க சூர்யா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்க்கு வே டு சக்ஸஸ் பெஸ்ட்டாக இருக்கும்.
மேக்ஸை பொறுத்தவரையும் தயவு செஞ்சு கைடு யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட கிளாஸ் ஒர்க்கை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸை கைடில் படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் மார்க்ஸ் குறைஞ்சிரும். ஸோ என்னை பொறுத்தவரையும் என்னோட பர்சனல் அட்வைஸ், தயவு செஞ்சு மேக்ஸுக்கு கைட் வாங்காதீங்க. கைட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கைடை பார்த்து தான் உங்களுக்கு சம்ஸ் போடணும்னு தோணும். ஸோ முடிஞ்ச வரையும் உங்களோட கிளாஸ் ஒர்க்ஸ் மேம் நடத்துகிறாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு பாருங்கள். அது புரியலையா, யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டாப் 3ல இருக்க வீடியோஸ்லாம் இருக்குது, நிறைய சேனல்ஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்து கூட ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கைடை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபிசிக்ஸ்க்கு கண்ணை மூடிட்டு சொல்லலாம், ஃபோக்கஸும் சுறாவும் ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து டாப்பராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து சுறா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு 70 to 80 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோக்கஸே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்தவரையும் சுறாவில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ எல்லாராலையும் படிக்க முடியாது. இல்லை சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுறா பெஸ்ட்டாக இருக்கும். என்னோட பர்சனல் அட்வைஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் டெஃபினிஷன், டெரிவேஷன்லாம் இன்னும் தெளிவாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் படிக்கிறது பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். இல்லை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நான் கைடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டாப்பராக இருந்தால் சுறா வாங்கிக்கோங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் வாங்கிக்கோங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துக்குமே அதே தான். பயாலஜியை பொறுத்தவரையும் சுறா பெஸ்ட்டாக இருக்கும். பயாலஜிக்குமே உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது பெட்டர் ஆப்ஷன். இல்லை எனக்கு வந்து நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எனக்கு வந்து ஒரு கைட் கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து சுறாவை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எப்போ படிச்சிங்கனாலும் கையில் டெக்ஸ்ட் புக் வச்சு கைடோட படிக்கும் பொழுதும் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, கைடில் என்ன கொடுத்துருக்காங்க கம்பைன் பண்ணி படிக்க பாருங்கள். பாட்னி, ஜுவாலஜிக்குமே சுறா பெஸ்ட்டாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே சுறா பெஸ்ட்டாக இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ஃபோக்கஸ் பெஸ்ட்டாக இருக்கும். காமர்ஸ்க்கு சுறா, எக்கனாமிக்ஸ்க்கும் சுறா. காமர்ஸ், எக்கனாமிக்ஸில் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே வந்து தியரியே வந்து ஈஸியாக தான் இருக்கும். முடிஞ்ச வரையும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே படிங்க, ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஈஸியாக சென்டம்லாம் எடுக்க முடியும். இல்லை என்னால் வந்து பாயிண்ட் பண்ண முடியல, எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கைட் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா என்னோட ஆப்ஷன் சுறா. சரிங்களா? என்னடா சுறா சுறா சொல்கிறாங்க அப்படின்னோடனே நான் வந்து கம்பெனிக்காக வீடியோ போடுறேன்னு நினச்சிக்க வேண்டாம். இது எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து என்னோட சென்டரில் பிள்ளைங்க யூஸ் பண்ணுறதை வச்சு நான் சொல்கிறேன். என்னோட அனுபவத்தில் இந்த கைடெல்லாம் வந்து பெட்டராக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேக்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே வந்து டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள். அது போல் உங்கள் மேம் நடத்துகிற அந்த நோட்ஸை வச்சு நீங்கள் பாருங்கள். கைடு வாங்கணும் அப்படி அவசியம் மேக்ஸ்க்கும் சரி, அக்கௌண்ட்ஸ்க்கும் சரி, பிஸ்னஸ் மேக்ஸ்க்கும் தேவை கிடையாது. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ண சொல்கிறீங்க, ஆனால் யாரும் வந்து வீடியோவை வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ எல்லாரும் சம்மர் ஹாலிடேயில் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் 12th அப்படின்றது அந்த பப்ளிக் மார்க், கட் ஆஃப் இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த லீவை நம்ம முழுமையாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே தான் 10th சொல்வேன். ஸோ கண்டிப்பாக ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுங்கள், அதே நேரத்தில் படிக்கவும் பாருங்கள். தேங்க்யூ.